அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாக அருளை தந்தீரே, இதற்காக ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். கர்த்தர் தாமே, நாங்கள் இருக்கின்ற சூழலிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆராதனை முழுவதுமாக உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் இயல்பாக இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள முடியாவிட்டாலும், எங்கள் வாய்களை விரிவாய் திறந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாமல் ஒரு சூழலிலே நாங்கள் இருக்கின்றோம். இவைகளும் கடந்து போகும் என்று சொல்லி நாங்கள் உறுதியாய் நம்புகின்றோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நிற்க பாமாலைகளிலே இரண்டாவது பாமாலை உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடல் ஒளிபரப்பப்படும். தயவு கூர்ந்து சபை மக்கள் ஜெப சிந்தையோடு கூட மனதிலே மௌனமாக பாடும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். ஒருவேளை நாம் பங்கு கொண்ட ஆராதனை போல இந்த ஆராதனை இல்லாவிட்டால், திருச்சபை திறக்கப்பட்டு முதலாவது நடத்தப்படுகின்ற இந்த ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை காத்த தயவுகளை எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் கடைபிடிப்போம். பக்கம் 76 76ஆம் பக்கத்தில் இருக்கின்ற இரண்டாவது ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம்.
திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நாம் முழங்கால் படியிட்டு சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கடந்த நாட்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை காத்த கிருபைக்காகவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் காத்து வந்த தயவுக்காகவும் நம்மை ஆராய்ந்து பார்க்கையிலே நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவும், நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் பார்வையிலும் பாவமும் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். அமைதியான நிலையிலே நம்முடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். தேவனுடைய வழிநடத்துதலை எண்ணி பார்த்து அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நாம் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் மாத்திரமே நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார் என்றும், கர்த்தர் மாத்திரமே நமக்கு வழிகாட்டுதல் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவத்தை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். மௌனமாக நம்முடைய இருதயத்திலே நம்முடைய பாவத்தை சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு நேராக வந்து எங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய அருள் தந்திரியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை கர்த்ததாமே தயவாய் மன்னித்து எங்களுக்கு மெய் சமாதானத்தையும் நித்திய வாழ்வையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமுள்ள மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். நாம் அமர்ந்திருக்க வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டின் பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் முடிய. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும்
விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரார்த்தனை செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒருவேளை 3 மாதங்களுக்கு மேலாக இல்லங்களிலே நாம் அமர்ந்து ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருந்தோம். ஆராதனை திருச்சபை திறந்த பிறகும் ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க நாம் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த விதிமுறைகள் பின்பற்ற வேண்டிய அவசியத்திற்குள்ளாகவும் கட்டாயத்திற்குள்ளாகவும் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். We have been forced to follow the instructions and the guidelines given by our beloved bishop as well as the government of Karnataka and India. ஏன் இந்த விதிமுறைகள் வழிமுறைகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது 3 மாதங்களுக்கு மேலாக ஆலயங்கள் அடைக்கப்பட்டு திறக்கின்ற இந்த நாளிலே திருச்சபையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, படைப்பனைத்தையும் விடுதலைக்காக ஏங்குகின்றது. The creation groans for freedom. படைப்பனைத்தையும் விடுதலைக்காக ஏங்குகின்றது. சுற்றுச்சூழல் ஞாயிறை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆசரிக்கின்றோம். We are being called to observe the Environmental Sunday because June 5th is World Environmental Day. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் ஞாயிறை நாம் கடைபிடிக்கின்றோம், அல்லது சுற்றுச்சூழல் தினத்தை நாம் கடைபிடிக்கின்றோம். அதற்கு அருகாமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சுற்றுச்சூழல் ஞாயிறாக நாம் கடைபிடிக்கின்றோம். இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த பெரும் சவால்கள் எதற்காக என்று நாம் பார்க்கின்ற பொழுது, தேவன் படைத்த படைப்பினை நாம் சரியாக பாதுகாக்காமல் போனதினாலே இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். We have been forced to observe certain guidelines and rules and regulation because we did not care the beautiful creation God has created. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. Whatever God created, when he saw it was all good. அது மிகவும் நன்றாய் இருந்தது. அவர் படைத்த படைப்புகளிலே குறைகள் ஏதுமில்லை. படைத்த படைப்பனைத்தும் தேவனுக்கு மிகவும் அழகாகவும் நன்றாகவும் இருந்தது. அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். The responsibility of looking after the creation is been given to the human beings which was created by God. தேவன் படைத்ததை மனிதர்களாகிய நம்மிடத்திலே அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் நம்மை அதன் மீது அதிகாரியாக்க வைத்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இப்படியாக ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கின்ற நோக்கங்களை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது, ஏதேன் தோட்டத்திலே நடைபெற்ற அதே நிகழ்வு தான் இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தேவன் சொன்னதை ஆதாமும் ஏவாளும் கேட்காமல் போனதினாலே, கீழ்ப்படியாமல் போனதினாலே அவர்கள் செய்த பாவத்தின் வாயிலாக
தேவனுடைய அழகான தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 42 அதிகாரம் 5 வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. ஆக இந்த படைப்பனைத்தையும் படைத்திருக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். நாம் வாடும்படியாக நமக்கு சுவாசத்தை தருகின்றவர் ஆண்டவர், ஆவியை தருகின்றவர் ஆண்டவர். அப்படிப்பட்டவர் இந்த படைப்பனைத்தையும் படைத்து நம்மிடத்திலே கொடுத்தார், அதை பண்படுத்தவும் காக்கவும். Why we are experiencing new virus and why we are experiencing new lifestyle? நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடும் முகக்கவசத்தை நாம் அணிந்ததே கிடையாது. We never used to wear the masks every day, even when we are at home. எப்போனா மாஸ்க் போட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? எப்போனா ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு ஐயர் சர்வீஸ் நடத்திருக்கிறது பார்த்துருக்கீங்களா? இப்போ கூட நான் மாஸ்க் போட்டு தான் நான் பேசணும், ஏன்னா நீங்கள் தூரம் இருக்கிறதுனால மாஸ்க்கு நான் கட்டியிருக்கேன். பிகாஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பீக் ஆடிபிளி. இவைக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காரணம்தான் படைப்பினை நாம் சரியாக பாதுகாக்காமல் போனதினாலே, செய்யக்கூடாத காரியத்தை செய்ததினாலே. லேவியராகமம் 11 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த அதிகாரத்தின் முழுவதுமாக தேவன் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எதை நீங்கள் பயன்படுத்தலாம், எதை பயன்படுத்தக்கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். A detailed description is given about our eating habits in that Leviticus chapter 11. எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எதனுடைய மாம்சத்தை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எது பரிசுத்தமானது, எது அருவருப்பானது என்பதை மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொடிய வாதையினுடைய தாக்கம் உலகம் முழுவதுமாக ஏற்பட்டிருக்கின்றது. நம்முடைய தேசத்திற்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமாக. The entire world is being affected because of this great virus. And why this virus? எதற்காக இந்த தொற்று என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அதே பாவத்தை தான் நாம் மீண்டும் செய்திருக்கின்றோம். செய்யக்கூடாது என்று சொன்னதை நாம் செய்ததினாலே இன்றைக்கு இந்த நிலைமைக்குள்ளாக நாம் ஆளாக்கி இருக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24 அதிகாரம் 4 வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்தின் ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். 5 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது, அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை மறந்தார்கள். These are very apt words for us today as why we are into this trouble, why we have to face this kind of a trouble. எனக்கு அருமையானவர்களே, சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்காமல் போனதினாலே தேசம் தன் குடிகளின் மூலமாக தீட்டுப்பட்டது. உண்மைதானே? 2015 சென்னை நகரம் முழுவதுமாக நீரினாலே மூழ்கியது, பெரும் வெள்ளம். The great flood that led to the entire city of Chennai in 2015. In 2019 there was a great drought, கொடிய பஞ்சம், தண்ணீர் பஞ்சம். நாம் தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம், வழிநெடுக்க மக்கள் குடங்களை, காலி குடங்களை வைத்து தண்ணீருக்காக காத்து கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். ரயில் மூலமாக தண்ணீர் கொண்டு வரப்பட்டது.
இவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால், இயற்கையை இசைந்து வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் நாம் இசைந்து வாழாததினாலே இவைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ளும்படியாக அல்லது சகிக்கும்படியாக, துன்பப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே ஆண்டு நீங்கள் பார்க்கின்ற பொழுது மும்பை மற்றும் கேரளா மாநிலத்திலே நிலச்சரிவும் வெள்ளமும் ஏற்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். 2018 ஆண்டிலே தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற கேப்டவுன் நகரிலே கொடிய தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது முதல் முறையாக. Why all these kind of disturbances in human life? Because we are not following what God wanted us to follow. பெங்களூர் ஒரு அழகான தோட்டத்தின் நகரம் என்று அழைக்கப்பட்டது, garden city. But now Bangalore is no more a garden city because most of the trees have been cut down in the name of development, in the name of technology. ஆக நாம் சுவாசிக்கின்ற காற்று தூய்மையாய் இல்லாமல் போவதினாலே ஏற்படுகின்ற துன்பங்கள், பலவீனங்கள், இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் மனிதர்களாகிய நாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்பொழுது வளர்ச்சி தேவைக்கூடாதா, வளர்ச்சி வேண்டாமா? வளர்ச்சி வேண்டும். ஒரு மரத்தை எடுக்கின்ற பொழுது நம்முடைய சட்டம் சொல்லுகின்றது, ஒரு மரத்தை எடுக்கின்ற பொழுது அதற்கு நிகராக 100 மரத்தை நீங்கள் நட வேண்டும் என்று சொல்லி. How many of us plant even a single plant anywhere in our society? We don't bother about the air, we don't bother about the water, we don't bother about the atmosphere we are working. And that is why every time when there are a disturbance in the nature teaches back. Nature teaches back. படைப்பு நமக்கு கற்றுத்தருகின்றது. அதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை. முகக்கவசம், கைவுறை, வீட்டிற்கு சென்ற உடனே கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டும். வெளியே செல்கின்ற பொழுது எல்லா இடங்களிலும் உங்களுடைய டெம்பரேச்சர்கள் செக் செய்யப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் வருகின்ற பொழுது நாம் அதை தான் செய்தோம். வை, ஏன் என்றால் நாம் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்தோம். படைப்புகளை நம்முடைய பேராசைக்காக அதை அழித்து வருகின்றோம். நாம் போட்டுக்கொள்கின்ற ஜீன்ஸ் பேண்ட், இதனுடைய ஒரு பெயர் 2 பேண்ட்டுகளை செய்ய ஏறக்குறைய 7500 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்றது. 7500 liters of water to make one pair of jeans. That is equal to the amount of water one human can drink for 7 years. 7 ஆண்டுகளுக்கு மனிதர்கள் குடிக்கக்கூடிய 7500 லிட்டர் தண்ணீரை ஒரு ஜோடு நாம் அணிகின்ற ஜீன்ஸ் பேண்ட்டிற்காக தயாரிப்பிலே பயன்படுத்தப்படுகின்றது. அப்பொழுது தண்ணீர் பஞ்சம் ஏற்படாதா? தண்ணீர் பஞ்சம் ஏற்படாதா? ஏற்படும். இன்றைக்கு உலகம் முழுவதுமாக பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு கொடிய தொற்று நம்மை மீண்டுமாக இயற்கைக்கு நேராக கவனத்தை திருப்பி இருக்கின்றது. India is one of the fast developing country, and we have 3 important cities that are most polluted and most populated cities among the top 10 cities in the world. And the air in the Delhi is not advisable to breathe because it is more than 10% polluted than the World Health Organization. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னார், தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை நாம் செய்தோம். The prohibited list of meat that we are not advised to eat, we have eaten. We have eaten, and that is why we have to
face this problem. உலகத்தின் தலை சிறந்த விஞ்ஞானியான ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்பவர் அவர் சொல்லுகின்றார், மனுக்குலம் தற்கொலைக்கான செயல்முறையிலே இருக்கின்றது. அதற்கு 3 முக்கியமான காரணங்கள் சொல்கின்றார். 1, அணு ஆயுத போர், நியூக்ளியர் வார். 2வது, உலக வெப்பமாக்குதல், குளோபல் வார்மிங். 3வது, நுண் அறிவுகளின் இடமாற்றம். நுண் அறிவுகளின் இடமாற்றம் என்றால் transplantation of virus. Now what we are experiencing is transplantation of virus. எதற்காக முகக்கவசம், கையுறை, நம்மை நாமே சுத்தம் செய்யக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் we should not transplant the virus. நுண் அறிவுகளை இடமாற்றத்தை செய்யக்கூடாது. இதனாலே பாதிப்புகள் ஏற்படுகின்றது. நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளிலே மிக முக்கியமான விதிமுறை எதுவென்றால், 10 வயதிற்கு கீழே இருக்கின்ற பிள்ளைகளும் 60 வயதுக்கு மேலே இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் பொதுவான இடங்களிலே அவ்வப்பொழுது வரக்கூடாது என்பதற்கு முக்கிய காரணம் இந்த நுண் அறிவுகளினுடைய இடமாற்றம். Transplantation of virus, and these people are vulnerable to be affected. ஆக இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறிலே நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது வருகின்ற நாட்களில் ஆகிலும் நம்மால் இயன்றதை நாம் படைப்புகளிலே செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Plastics are banned, yes of course, but still we prefer the plastic bags. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அழியக்கூடாத பிளாஸ்டிக் வகைகளை நாம் பயன்படுத்துகின்றோம், சுற்றுச்சூழலை பாதிக்கின்றோம். Among the 10 polluted rivers, India has got 2 important polluted rivers. முக்கியமான நதிகள் என்று கருதப்படுகின்ற 2 நதிகள் இன்றைக்கு மாசாகி இருக்கின்றது, மாசுபட்டு இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. ஆக என் கருமையானவர்களே, இன்றைக்கு படைப்புகளை பார்க்கின்ற பொழுது, சுற்றுச்சூழலை பார்க்கின்ற பொழுது நாம் செய்த தவறுகளை உணர்த்தி மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்யாதபடிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். So let us examine our life and let us rededicate ourselves to God, that God may bless us and we may give the younger generation a polluted free society. இந்த சுற்றுச்சூழலின் நாளிலே, ஞாயிறிலே நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானங்கள் என்னவென்றால், செய்யக்கூடாது என்று சொன்னதை தவறாமல் செய்யாமல் கடைபிடித்து ஏற்படுகின்ற தொற்றை இனி மற்றவர்களுக்கு ஏற்படுத்தாமல் பாதிப்புக்குள்ளாக சமுதாயத்தை நடத்தாதபடிக்கு தடுக்கின்ற பணியிலே நாம் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். செபியுங்கள், கர்த்தர் இறங்கி பெரிய காரியத்தை செய்யும்படியாக. கர்த்தர் ஒருவரே இதை மாற்ற வல்லவராக இருக்கின்றார். We have never been seated as we are seated now. Never in the history of the church there were 4 services or 5 services, because it is the need of the hour. இப்பொழுதும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆராதனையை காவல்துறையினர் கண்காணிக்கின்றார்கள், சுகாதாரத்துறை கண்காணிக்கின்றார்கள். ஏனென்றால் விதிமுறைகளை நாம் கடைபிடிக்கின்றோமா? நாளுக்கு நாள் பலி எண்ணிக்கை ஜாஸ்தியாகி கொண்டிருக்கின்றது, அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. நாளுக்கு நாள் தொற்று வியாதிகள் பரவிக்கொண்டே இருக்கின்றது, தடுக்க முடியவில்லை. We have crossed more than 3 lakhs of affected in India alone. More than 3 lakhs. And thousands of people have died. To stop this, we have to follow the guidelines given by God and government. Given by God and government, which we have failed. செய்ய தவறி போனதினாலே ஏற்படுகின்ற விளைவுகளை நாம் சந்திக்க, இதன் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை மனதிலே கொண்டு இனிவரும் நாட்களிலே இந்த தவறுகளை செய்யாதபடிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இம்மட்டுமாக காத்தார், இனியும் காப்பார். செபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக. கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்க
அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நம்முடைய மனதிலே நாம் சொல்லுவோம். அது திரையிலே போடப்படும். பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருவோம். சபையின் அறிவிப்புகளை செயலர் வாசிக்க நாம் கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீண்ட இடைவேளைக்கு பின்பு உங்கள் அனைவரையும் கிறிஸ்து ரட்சகர் ஆலயத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனை நேரம் குறுகிய நேரமாகையால் அறிவிப்புகளையும் சுருக்கமாக வாசிக்கின்றோம். கடந்த வாரம் மற்றும் இன்று தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிறவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் எழுந்து நிற்பீர்களானால் உங்களுக்காக ஆயர் ஜெபம் செய்வார். தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, மீண்டும் ஒரு விசையாக எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடி நமது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இன்னும் ஒரு ஆண்டை அவர்கள் வாழ்விலே நீர் கூட்டி சேர்த்த கிருபைக்காக ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே அவர்களை காத்தருளும், அவர்கள் செய்கின்ற எல்லா காரியத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். இது போன்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள இன்னும் அநேக பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாட அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். கடந்த நாட்களில் ஊரடங்கு சமயத்தில் அரசாங்க உத்தரவோடு நமது சபை மக்களில் சிலருக்கு கிராசரி ஐட்டம்ஸ் மற்றும் பின்தங்கிய இடங்களில் வசித்து வருகின்ற ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்து நேரம் பாராது தங்கள் உயிரை பணயம் வைத்து சேவை புரிந்த நமது ஆயரையும் பொருளாளர் தினேஷ் மற்றும் கமிட்டி அங்கத்தினர் திரு ஜெய்சிங் மற்றும் திரு எட்வர்ட் இவர்களை இத்திருசபை மனதார வாழ்த்துகிறது. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கோவிட்-19 நிவாரண நிதிக்கு என உதவி செய்த எல்லா குடும்பத்தினருக்கும் மனதார வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கீழே பேஸ்மெண்டில் புதிதாக ஃப்ளோரிங் டைல்ஸ் போடப்பட்டுள்ளது. இதற்கென்று பொருட்களை உதவின திரு நாராயணன் சொக்கலிங்கம், திருச்சியை சார்ந்தவர், திரு சார்ல்ஸ் பத்மகுமார் குடும்பத்தார், திரு தங்கநாடார் குடும்பத்தார், திரு ஞானசிகாமணி, திரு ரமேஷ், திரு அல்லா பகஷ், திரு சாலமன் பாபு குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தேநீர் வழங்கும் டேபிளையும் திரு ஜோன்ஸ் வில்லியம் அவர்கள் கொடுத்துள்ளார். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேபிள் 2 திரு டேனியல் டி குடும்பத்தாரும் மற்றும் 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேபிளை நமது முன்னாள் செக்ஸ்டன் காலம் சென்ற நரசப்பாவின் மகன் திரு நாகராஜ் அவர்கள் கொடுத்துள்ளார். கோவிட்-19 தற்பாதுகாப்புக்கான பொருட்களை வழங்கியுள்ள குடும்பங்கள் சானிடைசர் ஃபுட் ஸ்டாண்ட் 2 நம்பர் திரு ஜான்சன் சர்க்குணதாஸ் குடும்பத்தாரும் மற்றும் சானிடைசர் ஃபுட் ஸ்டாண்ட் 1 ரூபன் ஸ்டான்லி குடும்பத்தாரும் காணிக்கை பெற்றி 3 நம்பர்ஸ் திரு ஜெய்சிங் டி சாம்பல் குடும்பத்தாரும் தெர்மல் ஸ்கேனர் திரு ராதேஷ்குமார் குடும்பத்தார் சானிடைசருக்காக 1000 ரூபாய் திரு ஜெய்சிங் அமல்தாஸ் இவர்கள் கொடுத்துள்ளார்கள். அனைத்து காணிக்கைகளையும் கிறிஸ்து ரட்சகர் ஆலயம் நன்றியோடு பெற்றுக்கொள்கிறது. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதாக. ஒரு இரங்கல் செய்தி. கடந்த ஊரடங்கு சமயத்தில் நமது சபையை சேர்ந்த மூத்த உறுப்பினர் திருமதி தங்கம்மா துரைராஜ், திரு எல் கண்ணன்,
மற்றும் திரு பிரதீப் குமார் அனைவரும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிமிடம் நீங்கள் எழுந்து நிற்பீர்களானால் ஆயர் தாமே அவர்களுக்காக செபிப்பார்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்குள்ளாக மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றவனுமாக எங்களோடு கூட வாழ்ந்து உம்முடைய இறையரசுக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்ற திருமதி தங்கம்மாள் துரைராஜ், திரு பிரதீப், திரு கண்ணன் ஐயா அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். வாழ்ந்த வாழ்வுக்காக நன்றி செலுத்துகின்றோம். விட்டு சென்றிருக்கின்ற குடும்பத்தை நம்முடைய கருத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். கர்த்ததாமே இறங்கி அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலையும் மெய் சமாதானத்தையும் தந்து பயனடத்தும். நீரே அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து ஆற்றி தேற்றி பலப்படுத்திட வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். அமருவோம். நமது சபையை சார்ந்த திரு ஜேம்ஸ் சரவணகுமார் மற்றும் சாந்தி இவர்களுக்கு கடந்த 8ஆம் தேதி அன்று ஒரு அழகான பெண் குழந்தை கர்த்தர் கொடுத்துள்ளார் என்பதை சபை மக்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். காணிக்கை விவரம்: கடந்த மார்ச் 15ஆம் தேதி வந்த மொத்த காணிக்கை 44,096 ரூபாய் மற்றும் ஊரடங்கு சமயத்தில் வந்த மொத்த காணிக்கை 1,25,000 ரூபாய். இதற்கான முழு விவரம் வேண்டுமெனில் பொருளாளர் திரு தினேஷ்குமாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு மார்ச் 29ஆம் தேதி முதல் கடந்த வாரம் வரை தவறாமல் காணொலி மூலமாக நமக்கு ஆயர் நடத்தி கொடுத்த அனைத்து ஆராதனை முறைமைகளையும் அருமையாக ஒளிபரப்பி கொடுத்த ஈடன் ஸ்டுடியோ உரிமையாளரும் நமது சபையை சேர்ந்த சகோதரன் திரு மில்டன் அவர்களுக்கு கிறிஸ்து ரட்சகரத்தின் ஆலயத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் அறிவித்தாயிற்று. திருமண அறிக்கை: நமது சபையை சார்ந்த திரு ஜீவநாயகம், திருமதி செல்வி இவர்களின் குமாரன் செல்வன் ஆல்வின் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை நடக்காவு திருச்சபையை சார்ந்த திரு சரசையன், திருமதி விஜயகுமாரி இவர்களுடைய புதல்வி செல்வி மேரி ஷைனி என்பவருக்கும் திருமணம் நடைபெறப் போகின்றது என்று சொல்லி அறிவிக்கின்றேன். இந்த இருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடைகள் ஏதாகிலும் தெரியுமின் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2வது அறிக்கை. நம்முடைய சபையை சார்ந்து காலம் சென்ற திரு வாஷிங்டன் பிரேம்குமார், வாழுகின்ற திருமதி மரியம்மாள் வாஷிங்டன் இவருடைய குமாரத்தி செல்வி அன்னாள் மோனிஷால் என்பவருக்கும், கோலார் தங்கபையில் தூய யாக்கோபு திருச்சபையை சார்ந்து திரு வில்சன், திருமதி வயலட் மேரி இவர்களுடைய குமாரன் பிரமோத் ஜோனத்தன் என்பவருக்கும் திருமணம் நடைபெறப் போகின்றது என்று சொல்லி அறிவிக்கின்றேன். இந்த இருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடைகள் ஏதாகின் தெரிமின் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 1வது அறிக்கை. இல்லற வாழ்வுக்குள்ளாக இணையிருக்கின்ற ஆல்வின்காகவும், மேரி ஷைனிக்காகவும், அன்னாள் மோனிஷாவுக்காகவும், பிரமோத் ஜோனத்தனுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபிக்கும்படியாக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இப்பொழுது நடைபெற்று வருகின்ற இந்த ஆராதனைகள் ஒருவேளை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் செயலரையோ பொருளாளரிடத்திலையோ சொல்லி இதே போல ஆராதனைகள் நடத்தலாமா அல்லது ஆன்லைன் மூலமாக ஆராதனைகளை நடத்தலாமா என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவே ஆராதனை முடிந்த பிறகு இதை சொல்லி தயவுசெய்து எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் கடந்து செல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கடந்து செல்லும்படியாக அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வெளியே காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய காணிக்கைகளை மறக்காமல் அதிலே போடும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்ததாமே தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காத்து அவருக்கு மகிமையாக வாழும்படியாக கிருபை செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். 6ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாக ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு பிறகு கர்த்தாவே உம்முடைய ஆலயத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வரும்படியாக எங்களுக்கு நீர் கிருபைகளை தந்தீரே, இதற்காக நன்றி செலுத்துகின்றோம். 3 மாத காலங்கள் கர்த்தாவே ஊரடங்கின் வாயிலாக பலவிதமான சிரமங்களுக்குள்ளாக நாங்கள் ஆளாக்கப்பட்டாலும் எங்களை மட்டுமாக காத்த கிருபைக்காக
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷித்த வண்ணமாக இந்த கொடிய வாதையினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். இவர்களுக்காக சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். மருத்துவ ஊழியர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அன்றாடும் கர்த்தாவே இதை தடுக்க முயற்சி எடுக்கின்ற மாநில மத்திய அரசாங்கத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். அதற்கும் மேலாக கர்நாடக மத்திய பேராயத்தினுடைய பேராயர் பேரருள் பெருந்தகை பிரசன்னகுமார் சாமுவேல் ஐயாவுக்காக, அவர் எடுத்த எல்லா முடிவுகளுக்காக, செய்த எல்லா உதவிகளுக்காக, இந்த ஊரடங்கு காலத்திலே அநேக மக்கள் பசினாலும் பட்டினினாலும் வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த உணவு ஆண்டவரை தேவையான பொருட்களை வழங்கின நம்முடைய பேராயருக்காகவும் பேராயத்திற்காகவும் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். அதே போல கிறிஸ்து ரட்சகர் ஆலயத்திலும் கூட கர்த்தாவே அநேக மக்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையிலே உதவும்படியாக முன்வந்தார்கள். அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவரே, இல்லற வாழ்வுக்களாக இணை இருக்கின்ற பிள்ளைகளையுமாய் ஆசீர்வதியும். ஆல்வின்காக, மேரி ஷைனிக்காக, அன்னாள் மோனிஷாவுக்காக, பிரமோத் ஜோனத்தனுக்காக செபிக்கின்றோம். இவருடைய திருமணங்களை நீர் ஆசீர்வதியும், வழிநடத்தும். ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்து மீண்டும் கர்த்தாவே இயல்பு நிலைக்கு எங்கள் வாழ்க்கை திரும்பவும் நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக இதே ஆலயத்திலே எமக்கு நன்றி சொல்ல அருளை தாரும். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும், காத்தருளும். ஊரடங்கு காலத்திலே உம்முடைய வார்த்தைகள் தடையில்லாமல் மக்களுக்கு சென்றடையும்படியாக உதவி செய்து அருமையான மில்டன் அண்ணனுக்காக, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரை, இப்பொழுதுமாக ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலும் கூட ஆலயத்தை சுத்தம் செய்வதற்காக கொடுத்திருக்கின்ற எல்லா உபகாரங்களையும் கொடுத்தவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். வருகின்ற காலத்திலே எங்கள் வாழ்க்கை ஆண்டவரையும் இந்த கிருபையினாலே சீராக்கப்பட அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம், பாதுகாப்பு நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய ஆலயத்தோடும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். முடிவாக நாம் யாவரும் எழுந்து நிற்க என்னோடு இரும் மா நேச கர்த்தரே என்ற பாடல் ஒளிபரப்பப்படும். நாம் மௌனமாக ஜெப சிந்தையோடு கூட இந்த பாடலை கேட்போம், மனதிற்குள்ளாக பாடுவோம். Here
சமாதானத்துடன் சென்று பாருங்கள். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் பிள்ளைகளோடும் எதிர்காலத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.